ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் பேச போகிற டாபிக் ரைட் டு ப்ரொடெக்ஷன் ஆஃப் டிசேபிலிட்டி, அதுக்கப்புறம் ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன் அண்ட் டிஸ்கிரிமினேஷன். சோஷியல் மீடியாவில் ஒருத்தர் பயங்கரமாக நெகட்டிவாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காரு. மகாவிஷ்ணுங்கிறவர் ஸ்கூலில் போய் பேசியிருக்காரு. அதை பற்றிலாம் நிறைய டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் மற்ற பேஜஸை போய் பாருங்கள். நிறைய பேர் அதை பற்றிலாம் பேசியிருக்காங்க. பட் சட்டம் என்ன சொல்லுதுன்னு மட்டும் நான் இதில் சொல்கிறேன். அதாவது ஒருத்தரோட டிசேபிலிட்டி பற்றி பேசுறது அப்படின்றதே தப்பான விஷயம். அவங்களுக்குன்னே தனியாக 2016 ஒரு ஆக்ட் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும், அவங்களுக்கான ரைட்ஸ் என்ன, அவங்க என்னெல்லாம் பண்ணணும், அவங்க நம்ம என்னெல்லாம் பண்ணக்கூடாது, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். இதை தாண்டி சோஷியல் மீடியாவில் அவங்கள எப்படி காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு, சோஷியல் மீடியா, பிக் ஸ்க்ரீன் எல்லாத்துலேயுமே எப்படி காட்டணும்னு சொல்லிட்டு நிபின் மல்ஹோத்ரா வெர்சஸ் சோனி கார்பரேஷன் ரீசெண்டாக சுப்ரீம் கோர்ட் ஒரு லேண்ட்மார்க் ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்னன்னா அவங்கள எப்படி டிக்னிஃபைடாக நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களோட ரைட் எங்கேயுமே வயலேட் ஆகக்கூடாது, ரொம்ப ப்ராப்பராக தான் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணி அவங்கள காட்டும் போது கூட இப்படி தான் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி அங்கே டிஸ்கிரிமினேஷன் நடந்திருக்கு. டிஸ்கிரிமினேஷன் அண்ட் ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன் இது ரெண்டுமே எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஃபண்டமெண்டல் ரைட்டில் கொடுத்துருக்காங்க. ஆர்டிகல் 15 டிஸ்கிரிமினேஷன் பற்றி படிச்சுது. ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன் அப்படின்றது அது ஒரு தனி இதுவாகவே இருக்குது ஃபண்டமெண்டல் ரைட்டில். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட் பாதிக்கிற மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது, இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதை தாண்டி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸும் முக்கியமாக ஒருத்தர் கூப்பிட்டு வச்சு நீங்கள் பேசுறதுக்காக ஒரு கண்டக்ட் பண்ணுறீங்க, அதுவும் யங்ஸ்டர்ஸை வச்சு ஒரு ப்ரோக்ராம் ஒன்று கண்டக்ட் பண்ண போறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ரியல் ஹீரோஸை கூட்டிட்டு வாங்க. இந்த ரியல் ஹீரோயின்ஸை கூட்டிட்டு வராதிங்க. நிறைய சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்பிரினர்ஸ் இருக்காங்க. ரீசெண்டாக சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிறவங்க இவங்கெல்லாம் கூட்டிட்டு வராம லாங் லைஃபாக இருக்கிற சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்பிரினர்ஸை கூட்டிட்டு வாங்க. எல்டர்லி பர்சன்ஸ், ரிட்டையர்டு பர்சன்ஸ், மிலிட்ரி ரிட்டையர்ட் பர்சன்ஸ், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. நிறைய பர்சன் இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் லைட்டாக ட்ரெண்ட் ஆன உடனே கூட்டிகிட்டு வந்து பேச வைக்கிறது. இது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு நம்மளோட உண்மையிலே எங்க ஜென்ரேஷன் அடுத்த லெவலுக்கு போனோம் அப்படின்னு இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் விரும்புகிறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு ரியல் ஹீரோஸை கூட்டிகிட்டு வராமல் ரியல் ஹீரோயின்ஸை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். தேங்க்யூ.